ஸ்டேஜஸ் இது வந்து எந்த ஆஸ்பெக்ட்லையுமே வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு சினிமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் சில ஃபேஸஸ் ஆஃப் சினிமா இருக்கு இல்லையா? இன்ட்ரொடக்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் இன்டர்மிஷன் இருக்குது, அப்புறம் ப்ரீ கிளைமேக்ஸ் இருக்குது, கிளைமேக்ஸ் இருக்குது, இப்போல்லாம் வந்துட்டு போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ் அது எல்லாமே வந்து இருக்குது. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கைக்கும் நிறையா ஃபேஸஸ் இருக்குது. ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் அண்ட் ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அண்டு எந்த மாதிரி வந்துட்டு நம்மளோட ரீபில்டிங்க்கு, அதுக்கப்புறம் அட் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் நம்ம விடுறதுக்கு அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்ல இருந்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் வந்து இந்த எபிசோடில் நம்ம பேச போகிறோம். ஸ்கூலிங் இது வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேஸில் ஸ்கூலிங் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் நபருக்கு வந்து நல்ல ப்ளஸ்ஸாகவும் வந்து மாறலாம், இல்லைனா வந்துட்டு இந்த ஸ்கூலிங்கே வந்து பெரிய ஒரு ட்ராமா அந்த மாதிரி வந்து ஆகலாம். ஸ்கூலிங் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம சைல்டுஹுட் அப்படின்னு வச்சுக்கலாம். சைல்டுஹுட் ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்பில் வந்துட்டு நம்ம ஸ்கூலுக்குலாம் போக ஆரம்பிப்போம். அங்கே வந்துட்டு நம்ம எல்லாரும் மாதிரியும் இருந்துட்டோம், இல்லை நல்லா படிக்கிற பையன், இல்லை சுமாரான படிக்கிற பையன் அப்படின்னு சொன்னால் ஓகே, அஃப்கோர்ஸ் பையனோ பொண்ணோ. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த இடத்துலேயே வந்துட்டு நம்மளால் சரியாக ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னா நம்மளை வந்து ஒரு மாதிரி கம்மியாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்மளை கம்மியாக பார்க்க ஆரம்பிக்கிற இடம் வந்துட்டு நம்மளோட கிளாஸ். நம்மளோட கிளாஸ் டீச்சர் வந்து சில பேர்கிட்ட வந்து கேள்வி கேட்டிருப்பாங்க. எல்லாரும் நல்லா படிக்கிறாங்கல்ல, உனக்கு மட்டும் வந்து மண்டையில் ஏறவே ஏறாதா? இந்த டைலாக் வந்துட்டு நிறைய இடத்துல கேட்டிருக்கோம். நம்ம லைஃபோட ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் அப்படின்னா வந்து இந்த மார்க் கம்மியாக வாங்குறது அப்படின்னே சொல்லலாம். கிளாஸில் டீச்சர் வந்து என்கரேஜ் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்கும். வீட்டில் போனால் சப்போஸ் நமக்கு அண்ணா அக்கா அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா, அக்கா நல்ல மார்க் வாங்கியிருந்தா தெரியுமா நீ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ, அவள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ, அண்ணா வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ எந்த மாதிரி வாங்கினா தெரியுமா? ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு, ஒரு கம்பேரிசன் அப்படிங்கிறது வந்து தொடங்க ஆரம்பிக்குது. சில பேருக்கு வந்து இந்த கம்பேரிசன் வந்து பெரிய பூஸ்டாக இருக்கும். அவனை விட நான் வாங்கி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும், ஒரு புஷ்ஷிங்காக இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு வந்துட்டு அது வந்து ஒரு மாதிரி சிக்கிக்கும். நம்மளால் முடியாது போல இருக்கு, நம்ம அவ்வளோதான் போல இருக்கு அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கிரைசிஸ் வந்துட்டு அங்கே தான் ஆரம்பிக்குது. மார்க் விஷயம் ஒரு பக்கம். அதுக்கப்புறமா ஸ்கூல்லாம் போகிறப்போ சில பசங்கள்லாம் நல்ல பிராண்டட் டிஃபன் பாக்ஸு, பிராண்டட் வாட்டர் பாட்டில், நல்ல காஸ்ட்லியான பென்சில் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம வந்துட்டு லோயர் மிடில் கிளாஸ் இல்லை நார்மல் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம பேரண்ட்ஸ் வந்து டீசெண்டான வாட்டர் பாட்டில், டிஃபன் பாக்ஸ், பென்சில் எல்லாமே வாங்கி தருவாங்க. ஆனால் இவங்க மத்தியில் இருக்கிறப்போ ஒரு சின்ன ஏற்றத்தாழ்வு அங்கேயும் வந்து வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா முக்கியமான ஒரு விஷயம் லுக்ஸ். ஏன்னா சைல்டுஹுட்டில் வந்து சில பேர் குண்டாக இருப்பாங்க, சில பேர் ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, சில பேர் குட்டையாக இருப்பாங்க, சில பேர் வந்து இந்த ரொம்ப கருப்பாக இருப்பாங்க, இல்லை ரொம்ப வெள்ளையாக இருப்பாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். இது வந்துட்டு இந்த ரேசிசம், இந்த பாடி ஷேமிங் இதெல்லாம் வந்துட்டு நம்ம இப்போ பேசுகிறோம். ஒரு 20s இருக்கிறப்போ, காலேஜ்க்கு அப்புறமா தாண்டினதுக்கப்புறமா வந்துட்டு பாடி ஷேமிங்லாம் தப்பு. அதுக்கப்புறமா வந்துட்டு நிறம் பார்த்து பேசக்கூடாது, உயரம் பார்த்து பேசக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். ஆனால் இந்த பாடி ஷேமிங் அப்படிங்கிற விஷயம் ஆரம்பிக்கிறது வந்து ஸ்கூலிங்கில். நம்ம லுக் மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதும் வந்து அந்த ஏர்லி சைல்டுஹுட் ஃபேஸில் தான். நம்ம லுக்கில் கான்ஃபிடன்ஸ் இழக்கிறதும் வந்து அந்த ஏர்லி சைல்டுஹுட் ஃபேஸில் தான். ஏன்னா நம்மளே யோசிச்சு பார்க்கலாமே, நம்ம ஒரு 3rd 4th அதெல்லாம் படிக்கிறப்போ, இல்லை 5th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிக்கிறப்போ எத்தனை பேரை டே குண்டா அப்படின்னு கூப்பிட்டுருக்கோம், எத்தனை பேரை கருப்பா அப்படின்னு கூப்பிட்டுருக்கோம், எத்தனை பேரை நட்டக்குக்கு அப்படின்னு கூப்பிட்டுருக்கோம். எப்படி தெரியுறாங்களோ, எப்படி இருக்காங்களோ அதை கிண்டல் பண்ணுறது, எப்படி நடக்கிறாங்களோ அதை கிண்டல் பண்ணுறது, பேசுகிற விதத்தை கிண்டல் பண்ணுறது, ட்ரெஸ் பண்ணுற விதத்தை கிண்டல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஆரம்பிக்கிறது இந்த சைல்டுஹுட்டில் தான். இந்த மாதிரி இந்த ஃபேஸில் வந்துட்டு இது ஒரு கிரைசிஸாக, இது ஒரு ட்ரமடைசிங் மெமரியாக பிரெயினில் வந்து ஸ்டோர் ஆயிடுது. அப்புறம் நம்ம வந்து ஜென்ரலாக ஸ்கூலில் பேசிகிட்டு இருக்கப்போ சில பேர் வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் ரொம்ப லவ்விங்காக, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அவங்க 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதாவது அப்பா அம்மா, அவங்க நடுவுலையும் வந்து ரொம்ப லவ்விங்காக இருப்பாங்க. அதை தாண்டி பசங்கக்கிட்டேயும் வந்து ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப லவ்விங்காக இருப்பாங்க. ஆனால் சில பேர் வீட்டில் ரெகுலராக சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். கேட்டதை வாங்கி தர மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அகெயின் ஒரு கிரைசிஸாகவும், அகெயின் ஒரு ட்ராமடைசிங் மெமரியாகவும் வந்து பிரெயினில் ஸ்டோர் ஆயிரும். அதாவது நம்ம அப்பா அம்மா வந்துட்டு நம்மக்கிட்ட லவ்விங் கிடையாது, நம்ம அப்பா அம்மா எப்பவுமே சண்டை போட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி சைல்டுஹுட்டில் நடக்கிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாமே வந்து பிரெயினில் ஒரு பேட்டர்னாக வந்து ஸ்டோர் ஆயிரும். நம்ம வந்து அடோலசன்ஸ்குள்ளே போகிறப்போ, டீனேஜ்குள்ளே போகிறப்போ வந்துட்டு நம்ம பண்ணுற எல்லா விஷயமும் வந்துட்டு இந்த சைல்டுஹுட்டில் நம்ம பார்த்த சில விஷயங்கள், நம்ம பார்த்த சில கிரைசிஸை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்மளோட எல்லா மூமெண்ட்ஸ், எல்லா ஆட்டிடியூட், எல்லா பிஹேவியரல் திங்ஸும் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஸ்கூலிங்லேயே வந்து இந்த டீனேஜ்குள்ளெல்லாம் போகிறப்போ, இந்த 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் வரப்போ வந்துட்டு எல்லாருக்குமே வர ஒரு விஷயந்தான். அதாவது ஆப்போசிட் ஜெண்டர் மேலே ஒரு ஈர்ப்பு வரும், க்ரஷ் வரும்.
சில பேர் வந்து அந்த க்ரஷ் மேலே ஆக்ட் பண்ணுவாங்க. அதாவது எனக்கு வந்து உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு அந்த ஆப்போசிட் பர்சன் கிட்ட போய் சொல்லுவாங்க. சில பேரால் சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப தயக்கமாக இருக்கும். ஏன்னா கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், ஓ மூஞ்சிக்கு அவளா, ஓ மூஞ்சிக்கு அவனா அப்படிங்கிற மாதிரி வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். அப்படியே வந்துட்டு போய் அப்ரோச் பண்ணால் கூட, ஓ மூஞ்சியில் கண்ணாடியில் பார்த்துருக்கியா, நீ போய் என்ன வந்து ப்ரப்போஸ் பண்ணுற, அந்த மாதிரியான சில அகெயின் பாடியை பற்றி நமக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்குது. அப்புறம் ஸ்கூல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறமா வந்து காலேஜ்குள்ளே என்டர் ஆகிறது ஒரு குரூஷியலான ஒரு விஷயம். அந்த காலேஜ்குள்ளே என்டர் ஆகிறப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தெரிவாங்க. ஆனால் திடீர்னு எந்த காலேஜ் வந்து யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறப்போ வந்துட்டு, ஏன்டா நீ கம்மி மார்க் வாங்கியிருக்கேன் உனக்கு இந்த காலேஜ், நான் நல்ல மார்க் வாங்கியிருக்கேன் எனக்கு இந்த காலேஜா. அதாவது இந்த ரிசர்வேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, சில பேர் வந்துட்டு ஒவ்வொரு கேட்டகரியில் வருவாங்க. ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி சில இதெல்லாம் வருவாங்க. அது வரைக்கும் வந்துட்டு நம்ம எந்த கேஸ்ட்டு அப்படிங்கிறத வந்து பேசியிருக்கவே மாட்டோம். ஆனால் அந்த 12th மார்க்லாம் முடிச்சுட்டு காலேஜ்குள்ளே போகிறப்ப வந்து அந்த கேஸ்ட் கேட்டகரைசேஷன் நடக்கும். அதாவது சில பேருக்கு வந்து நம்ம எஸ்சி அப்படிங்கிறத ரிவீல் பண்ணுறதுல ஒரு தயக்கம் இருக்கும். அதே மாதிரி இந்த ஓசியில் இருக்கிறவங்க, பிசியில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நம்ம நல்ல மார்க் எடுத்தோம் நமக்கு நல்ல காலேஜ் கிடைக்கலையே, அவன் வந்து எஸ்சி அப்படிங்கிற ஒரே காரணத்தினால வந்து நல்ல காலேஜ் கிடச்சிருச்சே அப்படிங்கிற மாதிரி அடுத்த கிரைசிஸ் வந்து வரும். எஸ்சி, எஸ்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நான் வந்து மார்க் வாங்கணும், நான் நல்ல காலேஜ்குள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் எஸ்சி, எஸ்டி அப்படிங்கிறத ரிவீல் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் வரும். அப்போ என்னை கம்மியாக பார்த்துருவாங்களா, அப்போது என் கூடயே இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு என்னை கம்மியாக வந்து கேட்டகரைஸ் பண்ணிடுவாங்களா, அந்த மாதிரி ஒரு கிரைசிஸும் வந்து நடக்குது. அப்புறம் காலேஜ் அப்படின்னு போனதுக்கப்புறம் சில காலேஜஸ்லலாம் வந்து சீனியர்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. நிறைய காலேஜஸில் வந்து ரேகிங் இந்த மாதிரிலாம் நடக்கும். சில ரேகிங்லாம் வந்துட்டு ஜஸ்ட் ஓகே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் சில ரேகிங்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப க்ரூயலாக இருக்கும். அந்த ரேகிங்கில் வந்து நடக்கிற சில விஷயங்கள் வந்து பிரெயினில் அப்படியே ஸ்டோர் ஆயிரும். காலத்துக்கு வந்து அந்த மெமரி வந்து நம்மளை தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அப்புறமா காலேஜ் வந்து ஆக்சுவலாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேஸ் தான் இல்லையா. நிறைய மெமரிஸ் வந்து மேக் பண்ணுவோம். அதுக்கப்புறமா வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸு, சம்டைம்ஸ் லவ் எல்லாமே வந்து நடக்கும் காலேஜில். அந்த லவ் ஆஸ்பெக்ட்லாம் நடக்கிறப்போ சில பேருக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களே வந்து தே கோ ஃபார்வர்ட் டு கெட் மேரிட் வித். ஆனால் சில பேருக்கு வந்துட்டு அந்த லவ் மேலே நிறைய கசப்பான நினைவுகள், கசப்பான சம்பவங்கள்லாம் நடந்துடும். ஸோ அதெல்லாம் நடக்கிறப்போ வந்துட்டு இந்த லவ்னாலே இப்படி தான்ப்பா, ச்சே இந்த பொண்ணுங்களையே நம்பக்கூடாதுப்பா, இந்த பசங்களை நம்பவே கூடாதுப்பா, பசங்கனாலே இப்படி தான் பண்ணுவாங்க, அந்த மாதிரி வந்துட்டு நிறையா பேட்டர்ன்ஸ் ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பேட்டர்ன்ஸ் வந்து எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கிரைசிஸ்லாம் பார்க்கறதுனால. சினிமாலெல்லாம் கூட பார்த்துருப்போம்ல, இந்த லவ்லாம் நல்லா ஓகேயான பசங்க பொண்ணுங்கலாம் வந்துட்டு லவ்வை பற்றி புகழ்ந்து போடுவாங்க. இதே பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா அந்த என்டையர் ஜெண்டரை பற்றி கழுவி கழுவி ஊற்றுவாங்க. இதெல்லாம் வந்து கிரைசிஸ்னால அந்த பேட்டர்ன் ஸ்டோர் ஆகிறதுனால நடக்கிற ஒரு விஷயம்தான். அப்புறமா காலேஜ் ஃபைனல் இயர்க்குள்ளெல்லாம் போனதுக்கப்புறமா அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதாவது நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி 12th ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கிறப்போ அந்த கேஸ்ட்லாம் கேட்டகரைஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கூட ரிலேட் ஆகாமல் ஒரு எம்பத்தி இல்லாமல் லைட்டாக மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் வரப்போ நல்ல கூடயே இருந்த பையனுக்கு வந்து நல்ல வேலை கிடச்சிரும். நமக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வேலை கிடைச்ச பையன், அதாவது பிளேஸ்மெண்ட்டில் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்லேயே வந்து உள்ளே போன பையன் வந்து கொடுக்குற அட்வைஸ் எல்லாமே வந்து திமிரில் கொடுக்குற மாதிரியே இருக்கும். ஏன்னா நமக்கு இன்னும் வேலை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஏக்கம், ஒரு பொறாமை, அது எல்லாமே இருக்குது. நல்ல சிஜிபிஏ எல்லாம் வாங்கியிருப்போம். ஆனால் கம்மியாக சிஜிபிஏ வச்சுருந்த பசங்களுக்கு, பொண்ணுங்களுக்கு வேலை கிடச்சிரும். நமக்கு வந்து கிடைக்காம இருக்கும். அப்போ என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரைசிஸ் அகெயின். ஆனால் இந்த ஃபேஸஸ் ஆஃப் லைஃப்பில் வந்துட்டு அண்ட் இந்த கிரைசிஸ் வந்துட்டு அடுத்தடுத்து தொடர்ந்து போயிட்டே தான் இருக்குது. காலேஜ் வரைக்கும் பிளேஸ்மெண்ட் ஆகிற வரைக்கும் இப்படி. வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஓகே இந்த கிரைசிஸ்லாம் வராதா அப்படின்னு கேட்டால் நோ, நெவர். வேலையிலலாம் வந்து எவ்ரிடே கிரைசிஸ் தான். டீம் லீடு கூட கிரைசிஸு, ப்ராஜெக்ட் மேனேஜர் கூட கிரைசிஸு, அதுக்கப்புறமா வந்து ஜென்ரல் மேனேஜர் கூட கிரைசிஸு, சிஇஓ கூட கிரைசிஸு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். இதெல்லாம் பரவாயில்ல. கூட இருக்கிற டீம்மேட் கூடலாம் எக்கச்சக்க பிரச்சனை வரும். வேலைலாம் நல்லா போனதுக்கப்புறமா மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயம் வருதுல்ல. அந்த மேரேஜ் வந்து நிறைய பேருக்கு பிடிச்ச மாதிரி நடக்கலாம், சில பேருக்கு லவ் மேரேஜ் நடக்கலாம். ஆனால் சில பேருக்கு இந்த அரேஞ்ச் மேரேஜ்லாம் நடந்து அந்த அரேஞ்ச் மேரேஜ் சொதப்பிருச்சு அப்படின்னு சொன்னால் மேரேஜ் மேலே ஒரு பெரிய அவர்ஷன் வந்துடும். யாராவது வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு அட்வைஸ் கேட்டால் மேரேஜ் எல்லாம் பண்ணிக்காதப்பா, மேரேஜ் இஸ் ஃபார் ஃபூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க. மேரேஜ் நல்லா இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு கேட்டால் சே மேரேஜ்லாம் கண்டிப்பாக பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஹியூமன் லைஃப்பில் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறைய ஃபேஸஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் நம்ம எல்லா ஃபேஸஸ் பற்றியும் பேசி முடிக்கல. ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் வந்து கிரைசிஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். சில பேருக்கு அந்த கிரைசிஸோட இம்பாக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அது பிரெயினில் அப்படியே ஸ்டோர் ஆயிரும். சில பேருக்கு அந்த கிரைசிஸ் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், ஒரு அனுபவமாக இருக்கும். அதாவது
அந்த அனுபவத்தை எடுத்துட்டு திருப்பியும் இந்த மாதிரியான தவறுகள் செய்யக்கூடாது. இல்ல வேற யாருக்காவது இந்த செய்திகள் குடுக்குறப்போ, அவங்களுக்கு அந்த தவறு நடந்துறக்கூடாது அப்படிங்கிற இன்டென்ஷன்ல சில பேர் குடுப்பாங்க. நம்ம இந்த ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் அண்ட் கிரைசிஸ் பத்தி எதுக்கு பேசினோம் அப்படின்னு சொன்னா, டீட்டெயில்டா ஃபுல்லா இன்னும் பேசி முடிக்கல. ஓரளவுக்கு தொட்டிருக்கோம். அது ஏன் பேசினோம் அப்படின்னு சொன்னா, இந்த கிரைசிஸ்னால நம்ம லைஃப்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத பத்தி தான் வந்து நம்ம அடுத்த எபிசோட்ல பேச போறோம். இந்த கிரைசிஸை வச்சுட்டு நம்ம ஓகேவா இல்ல நாட் ஓகேவா அப்படிங்கிறத முதல்ல ரியலைஸ் பண்ணோம்.